மகனே மாயாண்டி, சமுத்திரத்திலே வாளை நிறுத்தி சக்கரம் போல் ஆடுவான், அம்மி தட்டி வளர்க்க செய்வான் 500 காதவழி, வானத்தையே வில்லாக வளைப்பான், மணலை கயர்தரிப்பான். அப்படிப்பட்ட உலகினிடத்திற்கு நீ போகக்கூடாது என்று சொல்லியும் கேளாமல் மாயாண்டி கண்டிப்பாக களவெடுத்த கல்வரை கருவறுத்தே வருவேன் என்று அந்த பெரும்புலைய மந்திரத்தை நான் பார்த்து வருகின்றேன். எண்ணி 8 நாளைக்குள்ளே பெரும்புலையின் மந்திரமும் பேயாண்டி தந்திரமும் மாந்திரவாதி மந்திரமும் மாயாண்டி தந்திரத்தையும் எண்ணி 8 நாளைக்குள்ளே பார்த்திரம்மா என்று சரி வாழ்த்தி வரம் கொடுத்தாள். வல்லையத்தை கையில் கொடுத்தாள். போற்றி வரம் கொடுத்து பொன்பிலம்பை கையில் கொடுத்து மாயாண்டி அனுப்பி வைக்கிறாள் மங்கை பகவதி. சரி மாயாண்டி சுடலை ஈசன் பார்த்தார், நமக்கு பொருத்தமான வடிவத்தோடு போக வேண்டும் என்று பாம்பாட்டி சித்தனை போல் வடிவம் எடுத்தார். மலையாள தேசத்திலே மாந்திரவாதி பெரும்புலையின் அரண்மனை பக்க தெருவிலே வந்து எப்படி பாம்பாட்டு விளையாட்டு காட்டுகின்றார். எப்படி பாம்பாட்டுறாரு? 4 தெருவதிலும் 4